விளக்கமாகிய நூல் காப்புச் செய்யுள் நீங்களாக 53 பாடல்களை உடையது. 8 வினாக்கள், அந்த வினாக்களுக்கான விடைகள். சரி, முதல்ல காப்புச் செய்யுள் விநாயகர் துதி. விநாயகர் துதி நூல் இருக்கிறவங்க பார்த்துங்க, இல்லாதவங்க பக்கத்தில் பார்த்துங்க. வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா. வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா. உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிறத்து தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமுற புந்தியில் வைப்பான். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா. நான் படிக்கும் போதே அங்கங்க நீங்க ஒரு கோடு போட்டுக்கணும். ஏன்னா இந்த பாட்டை எப்படி பிரிக்கணும்னு தெரிஞ்சாவே பாதி புரிஞ்சிடும். ஏன்னா பின்னாடி படிக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க, மாத்தி மாத்தி படிச்சீங்கன்னா பொருள் புரியாது. பொருளோட படிக்கணும். முதல்ல முக்கியம் பாட்டை பொருளோட படிக்கணும். அப்ப அங்கங்க எங்க நிறுத்தணுமோ அங்கெல்லாம் நிறுத்தணும். ஒரு கோடை போட்டீங்கன்னா புரிஞ்சிடும். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா. உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிறத்து தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா. உண்மை விளக்கம். இந்த உண்மை விளக்கம் என்ற நூல், இந்த உண்மை விளக்கம் என்ற நூல் எதை நமக்கு தருகிறது என்று சொன்னால், வன்மை மிகுந்த ஆகம நூல் பொருளை தருகிறது. வன்மை நிறைந்த ஆகம நூல் பொருளை நமக்கு தருகிறது. வன்மை என்பதற்கு வளப்பம். வளப்பம்னா என்னதுங்க? வள்ளல் தன்மை. வள்ளல் தன்மை. வள்ளல் என்பதற்கு என்னதுங்க? வரையாது கொடுப்பவர் வள்ளல். வரையாது கொடுப்பார். தகுதி பார்த்துலாம் கொடுக்க மாட்டார். யாரு வந்தாலும் வாரி வாரி கொடுத்தா அவருக்கு என்ன பேருங்க? வள்ளல்னு பேர். ஆகமங்கள் வள்ளல் தன்மை உடையது. வள்ளல் தன்மை உடையது. காரணம், இந்த நூல்கள் நமக்கு தமிழ்ல ஏன் வந்திருக்குது? எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. வடமொழியில தானே ஆகமம் இருக்கு. தமிழ்ல ஆகமம் இருக்கா இல்லையா? முதல்ல தமிழ்ல இருக்கிறது ஆகமமா இல்லையான்னு ஒரு கேள்வி. தமிழ்ல அது இருக்குதா இல்லையா என்று பல சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. நம்ம அந்த சர்ச்சைக்குள்ள போறது இந்த இடம் இல்லை. அது நமக்குரிய இடம் இந்த இடம் கிடையாது. சரியா? ஆனா ஒன்று மட்டும் உறுதியா சொல்லலாம். இப்போ இந்த ஒரு பாடலை நீங்க கருத்துல வைத்துக் கொள்ளுங்க. வடமொழி ஆகமங்களை தமிழிலே மொழிபெயர்த்து தர வேண்டிய நோக்கம் என்ன? இது வடமொழி ஆகமம் தானே. இது வடமொழியிலே இருக்கு, தமிழ்ல இல்லைன்னு வச்சுக்கங்க. அதுல உடன்பாடு இருக்கு இல்ல, அதெல்லாம் வேற விஷயம். இப்ப நம்ம எப்படி வச்சுக்குவோம்? வடமொழியில் இருக்கிறதுக்கு தான் ஆகமம்னு பேரு. ஆனா அதை மறுக்கிறது பெரிய புராணம், அது வேற விஷயம். அந்த இடத்துக்குள்ள நான் போகல. சரியா? வடமொழியில் இருக்கக்கூடிய ஆகமங்களை தமிழ் படுத்தி தர வேண்டியதன் நோக்கம் என்ன? ஏன் தரணும்? ஏன் தந்திருக்கிறாங்க? முதல்ல எப்பவுமே உயரிய பொருள்கள் எளிமையானவர்களை நோக்கி செல்ல வேண்டும். உயர்ந்த பொருளா இருந்தா அது யாருக்கு போகணும்? எளிமையானவர்களுக்கு போய் சேரணும். சேரணும்னா அந்த உயரிய பொருளை அவர்களுக்கு தக்கவாறு எளிமைப்படுத்தி கொடுக்க வேண்டிய கடப்பாடு பெரியோருக்கு உண்டு. பெரியவங்க என்ன செய்யறாங்க? இப்ப நம்ம எல்லாம் வடமொழியில தான் படிச்சாவன்னு சொன்னா இங்க இப்ப 200 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருப்போம்? நானே உட்கார்ந்து இருக்க மாட்டேன். சொல்லி கொடுக்குற ஆளே நானே உட்கார்ந்து இருக்க மாட்டேன். அப்புறம் எங்க போய் மாணவர் உட்கார்றது? அப்ப பெருமான் என்ன நினைக்கிறாருங்க? எல்லா உயிர்களும் இந்த இன்பத்தை பெற வேண்டும் என்கின்ற கருணையினாலே அந்த நூல்களை தமிழ் படுத்தி கொடுத்து இருக்கிறான். அப்ப அதுல படிச்சா என்ன பயன் உண்டோ அதே பயன் இந்த நூல்களிலே உண்டு. சாத்திர நூல்கள், ஆகம பிரமாணம்
ஆகம பிரமாணம். அதற்கு எது எது எடுத்துக்காட்டுனா இந்த பாட்டு தான். எவரே சொல்லிட்டார், வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள். ஆகம நூல் வைத்த பொருள், ஆகமத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பொருள் எது? பதி பசு பாசம். பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம். இந்த மூணையும் எது சொல்லுது? ஆகமங்கள் சொல்லுகின்றது. அப்ப வடமொழியில் இருக்கிற ஆகமங்களின் நூலை இந்த மக்கள் பெற வேண்டும் என்பதற்காக என்ன செய்திருக்கிறாரு? தமிழிலே மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்திருக்கிறார்? பெரியோர்கள் தான். இந்த நூல்கள் எல்லாம் தமிழ்ல கொடுத்திருக்கிறாரா இல்லையா? எல்லாமே பெருமானால் கொடுக்கப்பட்ட கொடை. எனவே வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம். ஆகம நூல் பொருளை வலுவாமல் எளிமையா சொல்லணும். அதன் திறம் குறையக்கூடாது. எளிமைப்படுத்துறங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது? அதனுடைய தகுதி குறைஞ்சிடக்கூடாது, திறன் குறையாம. அதான் சொல்றாரு என்னதுங்க? வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம். வலுவா உண்மை விளக்கம். நீங்க அப்படியே பெரிய புராணத்துக்கு போனீங்கன்னா ஆகமம் எத்தனை அப்படின்னா 27ன்னு சொல்லல. எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை. அப்போ ஆகமங்கள் ஆயிரக்கணக்கான ஆகமங்கள் இருக்கின்றன. அந்த ஆகமத்தை எல்லாம் எடுத்து பிழிஞ்சு பார்த்தோம்னா எதுல வந்து நிற்கும்? பூசையில வந்து நிற்கும். எங்க சுத்தினாலும் வேற வழியே கிடையாது. எங்க பண்ணாலும் எங்க வந்து நிற்கும்? பூசை தான். ஏன்னா பூசை செய்யாம இவையெல்லாம் என்ன ஆயிடும்? எல்லாம் ஒரு பாச ஞானமாகவும் பசி ஞானமாகவும் போயிடும். பதிஞானம் அனுபவ பொருளா எப்ப வரும்னா பூசை செஞ்சாதான் வரும். அதனாலதான் எண்ணில் ஆகமம் இயம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்று உரைக்க அந்நாளரை அச்சித்தால் பெண்ணின் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து என்று சேக்கிழார் பெருந்தகை நமக்கு காட்டார். எனவே உண்மை விளக்கம் உரை செய்ய, உண்மை விளக்கத்தின் பொருளை நாம் அறியும் பொருட்டு, உண்மை விளக்கத்தின் பொருளை அறியும் பொருட்டு யார வணங்கணும்? ஐங்கரனை வணங்குவான். விநாயக பெருமான வணங்கணும்னு சொல்றார். அவருக்கு அடை போறார். திண்மதம் சேர், திண்மதம் சேர் அந்தி நிறத்து தொந்தி வயிற்று தந்தி முகத்து, அந்தி நிறத்து தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமுற பணிவாம். பந்தமுற பணிவாம். 5 மலங்களை நீக்குவதற்காக விநாயக பெருமானுக்கு 5 அடை சொல்றாராம். 5 மலம். நாம மலம் இதுவரைக்கும் என்ன சொன்னோம்? 3ன்னு சொன்னோமா? ஆணவம், கண்மம், மாயை. இப்ப மலம் எத்தனை சொல்றாரு? 5. எது? திரோதானம். ஆணவம், கண்மம், மாயை, திரோதானம். 5வது என்னது? மாயேயம். 5 மாயேயம். ஆணவம், கண்மம், மாயை, திரோதானம், மாயேயம். இது எனக்கு இந்த 2 பத்தி நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னா மாயையின் காரியத்தை மாயேயம் என்று சொல்லுவோம். மாயை என்பது 3 மலமா இருந்தா அதற்கு மாயைன்னு பேரு. அது என்னவாயிடுச்சு இப்போ? சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று கீழே காரியப்பட்டு வந்துட்டா அதுக்கு என்ன பேரு? மாயேயம்னு பேர். மாயை காரியப்பட்டா அதுக்கு என்ன பேரு? மாயேயம் என்று பெயர். அப்ப மலை 4 ஆயிடுச்சா? அடுத்தது என்னது? திரோதான சக்தி. திரோதான சக்தி அது எங்க இருக்கு? நீங்க எல்லாம் இப்ப சித்திரை மாசம் எல்லாம் பஞ்சமூர்த்தி புறப்பாடு பாக்குறோமா இல்லையா? பஞ்சமூர்த்தி புறப்பாடு கோயில நடக்குதா இல்லையா? எல்லா கோயிலும் பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடக்குது. யார் யாரு வரா? முதல்ல சண்டிகேஸ்வரர் வர்றாரு. முதல்ல யாரு வருவா? விநாயகர் வருவார். பின்னாடி முருகர் வருவார். அப்புறம் சண்டீசர் வருவார். 3வதா யாரு வருவா? சண்டீசர் வருவார். 4வது யாரு வருவா? தனி அம்மை. தனி அம்மைன்னு ஒரு அம்மை வரும், பார்த்திருக்கீங்களா? பஞ்சமூர்த்தி புறப்பாட்டுல மறைப்பம்மை, தனி அம்மை, வேற வேற பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் திரோதான சக்தி. சொல்லுங்க.
எல்லாமே பெருமானுடைய திருவருளினுடைய ஒரு கூறு. நாம எவ்வளவு கீழே இருக்கிறோமோ அவ்வளவு கீழே பெருமான் வருவார். சரியா? பெருமானை எல்லாராலையும் பிடிக்க முடியாது. அப்ப எப்படி வருவாரு? விநாயகரா வருவார். விநாயகரை எல்லாரும் பிடிக்கிறாங்களா இல்லையா? ஏன்? ரொம்ப எளிமையானவர், வழிபாட்டுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம். சாணியை பிடிச்சி வச்சீங்கன்னா வந்துருவார், மஞ்சளை பிடிச்சி வச்சா வந்துருவார், என்ன பிடிச்சி வச்சாலும் யாரு வந்துருவா? விநாயகர் வந்துருவார். இருக்கிறதுலயே என்னங்க இருக்கு? எதுவுமே இல்லை. என்ன இருக்குதோ அது விநாயகரை வச்சாச்சு. விநாயகருக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. விநாயகர் வழிபாட்டுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்? வாயா முதல்ல உள்ள வாணி. ஏன்? விநாயகர்னா அப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வைணவரும் விநாயகரை வணங்குறாங்களா இல்லையா? வைணவர் அவங்களும் விநாயகரை வணங்குறாங்களா இல்லையா? அனைவராலும் ஏற்றுக்கொண்டவர் விநாயகர் பெருமான். காரணம், அவர் ரொம்ப எளிமையான வழிபாடு. விநாயகரை பிடிச்சுதான் முருகருக்கு வர முடியும், முருகரை பிடிச்சாதான் பெருமான்கிட்ட வர முடியும். இதெல்லாம் நான் இந்த வருஷம் அப்படிலாம் இல்லைங்கன்னா முன்னை பிறப்புகள் அது அப்படி இருக்கும். அப்போ ரொம்ப தூளமா வழிபாட்டை செஞ்சுதான் படிமுறையில தான் ஆன்மாவின் அறிவு விளங்கும். அதுக்காக ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி எல்லாம் இருக்கா இல்லையா? அது மாதிரிதான் இது எல்லாம் அங்கிருந்து தான் மேல வரும். சரி, எனவே என்ன செய்யறாருங்க? 5 மலம் இல்ல திரோதான சக்தி. 4வது வருது என்னதுங்க? மறைப்பம்மை. திரோதான சக்தி. திரோதான சக்தி, திரோதான சக்தி என்பது வேறல்ல, திருவருள் தான் திரோதான சக்தியா நிற்கும். திருவருள் தான் திரோதான சக்தியா நிற்கும். என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டா, அதே திருவருள் சக்தி உலகத்தை காட்டினால் திரோதான சக்தி, சிவத்தை காட்டினால் திருவருள் சக்தி. நீங்க அம்மாட்ட போய் நிக்கிறீங்க, எனக்கு நல்ல கல்வி வரணும், எனக்கு நல்ல பெண்ணா வாழ்க்கை துணை வரணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு போய் அம்மாட்ட போய் நின்னீங்கன்னா அந்த அம்மா என்னவாயிடுவா? திரோதான சக்தியா மாறிடுவா. அதே அம்மாட்ட போய் அம்மா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உன் திருவடி தான் எனக்கு வேணும் அப்படின்னு நின்னீங்கன்னா என்னவா மாறிடுவா? திருவருள் சக்தியா மாறிடுவா. நீங்க உலகம் ஊட்டின உலகத்தை ஊட்டுகிற போது இறைவனது சக்தி திரோதான சக்தியா நிற்கும். திரோதான சக்தின்னு என்ன பேரு? மறைப்பு. திரோதானம் என்ற சொல்லுக்கு மறைத்தல்னு பேர். எதை மறைக்கிறாரு? எதை மறைக்கிறாரு? உலகத்தை ஊட்டுகிற போது அதனால் வருகிற பிரச்சனையை மறைக்கிறார். உலகத்தை ஊட்டும் போத அதுல உனக்கு என்ன வரும்? நீடித்த இன்பம் வராதியா? நீடித்த இன்பம் வராது. ஆனா பெருமான் அதை காட்டுறாரா? காட்ட மாட்டார். ஏன்? ஏன் காட்டுறதில்ல? ஏன் காட்டுறதில்ல? சொன்னாலும் கேட்க மாட்டோம், சொன்னாலும் கேட்க மாட்டோம். அப்பா அம்மா சொல்றாங்க, டே இந்த பொண்ணு வேண்டாண்டா, கேப்பமா? எவனாச்சும் காதலிக்கிறவன் உலகத்துல எவனாச்சு காதலிக்கிறவன் அட்வைஸ் கேட்டு திருந்தி இருக்கிறானா? பாத்திருக்கீங்களா? ஒருத்தனும் திருந்து மாட்டான். ஏன்னா அது அவனுக்கு என்ன சொன்னாலும் அப்படிதான் நிற்பான். எதுக்கு நான் இது உதாரணம் சொன்னா, நம்மளும் அப்படித்தான். நாம எதை காதலிக்கிறோம்? அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான், நம்ம உலகத்தை காதலிச்சுட்டு இருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? நம்மகிட்ட இந்த உலகம் வேண்டாம், வேற என்ன பண்ண சொல்றேன்னு கேட்போம். புரியுதா? நீ போய் அனுபவி. 6 மாசம் கழிச்சு, சாமி நான் தான் தெரியாம கேட்டேன், உனக்கு தெரியும் இல்லையா? எனக்கு ஏன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சம்மா? அப்ப இவனுக்கு எப்ப தெரியுது? 6 மாசம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எது இது நமக்கு ஆகாது. நமக்கு 1000 பிறப்பு பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓ இது ஆகாது, இது ஆகாதுன்னு நமக்கு தெரியறதுக்கு எத்தனை வேடி இருக்குது? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1000 சொல்றேன், 1000த்துல திருந்திட்டா எவ்வளவோ பரவாயில்ல. புரியுதா இல்லைங்களா? இதை நாம் காதலிக்கிறோம். எதை காதலிக்கிறோம்? உலகத்தை காதலிக்கிறோம், அனுபவிக்கிறோம். அனுபவிச்சு அப்புறம் சீ போதும் அப்படின்னு விடுவான். திருப்பி என்ன செய்வான்? திருப்பியும் காதலிப்போம். சீ போதும், திருப்பியும் காதலிப்போம். அப்ப பெருமாள் என்ன செய்வாரு? நீயா எப்ப வேண்டான்னு சொல்றையோ அது வரைக்கும் நீ கேட்கறத என்ன செய்வேன்? கொடுத்து கொண்டே இருக்கிற.
கொடுப்பதில் எனக்கு ஒன்றும் குற்றம் இல்லை, சந்தோஷமா அனுபவியான்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது வரைக்கும் அந்த அம்மா என்னவா நிற்பா? திரோதான சக்தியா நிற்பா. என்னைக்காவது சாமி நிஜமாவே எனக்கு வேண்டாம், நிஜமாவே எனக்கு வேண்டாம். ஏன் யாரு கேட்கிறா? பட்டினத்தடிகள் கேட்கிறார். பட்டினத்தடிகள் குமரகுருபரர் கேட்கிறார். இது குமரகுருபரர் தில்லையில பெருமானை நோக்கி வேண்டுகிற போது சொல்றாரு, சாமி எனக்கு உண்பதற்கு பழைய சோறு, அதுதான் சாப்பாடு எப்ப கிடைக்கணும் தெரியுங்களா? ஐயோ என்னால பசி தாங்கவே முடியல அப்படிங்கும் போத என்ன கொடுக்கணும்? பழைய சோறு தான் கொடுக்கணும். வடை பாயசத்தோட விருந்தெல்லாம் கொடுக்க கூடாது. உண்பதற்கு பழைய சோறு. அது எப்போ? பசி பசி இது மேல என்னால தாங்கவே முடியாது அப்படிங்கும் போது எனக்கு பழைய சோறு கொடுங்க. அப்புறம் படுப்பதற்கு ஒரு பாலடைந்த திண்ணை, படுப்பதற்கு ஒரு பாலடைந்த திண்ணை, உடுப்பதற்கு இதுக்கு மேல கிழிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு கந்தை. இதுக்கு மேல இது என்ன கிழிச்சு ஒட்டு போடவே முடியாதியா, அப்படி ஒரு கந்தை ஆடை. உடுப்பதற்கு இதற்கு மேல கிழிய முடியாத ஒரு கந்தை ஆடையும், உண்பதற்கு இது சாப்பாடு இல்லைன்னா செத்து போயிருவேன், அந்த சூழ்நிலையில் என்ன கொடுக்கணும்? பழைய சோறு வேணும். உறங்குவதற்கு ஒரு பாலடைந்த திண்ணை கொடுக்கணும். கூடுவதற்கு அடியார் திருக்கூட்டத்தை கொடுக்கணும். கூடுவதற்கு அடியார் திருக்கூட்டத்தை கொடுக்கணும். இதெல்லாம் பெருசு இல்ல. அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன தெரியுமா? சாமி இதை தாண்டி நான் எப்பவாவது வேற ஏதாவது கேட்டா கொடுக்கவே கொடுக்காத. நான் மறந்து திடீர்னு இப்ப நான் இப்ப கேட்கிறேன், திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு என் புத்தி மாறிடும். அப்ப நான் வேற ஏதாவது கேட்பேன், அப்படி எது கேட்டாலும் எனக்கு கொடுக்காத. எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. ஏன்னா நம்ம இப்போ பாடம் கேட்கிற வரைக்கும் ஆமாயா உலகம் மாயை தான் அப்படியுமோ, வெளியே போன உடனே என்ன ஆயிடுவான்? அதெல்லாம் மாய, அதெல்லாம் சரிதானுங்க, அதெல்லாம் சரிதானுதாங்க, என்னங்க பண்றது அப்படின்னு மாறுதா இல்லையா? ஏன்னா அறிவு எப்பவுமே அந்த இடத்துக்கு இடம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப இது மாறி மாறி கேட்டுக்கிட்டே இருக்கும். வேண்டாங்க வேணுங்க வேண்டாங்க. காரணம் அந்த உவர்ப்பு என்பது நமக்கு ஒரே நேரத்துல வருவதில்லை. அது காலம் அனுபவம் நிகழ 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 வரும். அதனால அந்த உலகத்தை ஊட்டுகிற வரைக்கும் அவளுக்கு என்ன பேரு? திரோதான சக்தி என்று பெயர். ஆகமலம் 5, ஆகமலம் 5. மோகமிகு உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று, மொய்கை நின்று பாகமிக ஓதும் திரோதாயி ஒன்று, பகர் மாயை ஒன்று, படர்கண்மம் ஒன்று, தேகமோடு கரணபோக மாமாயை திரட்சி ஒன்று, ஆகமலம் 5 என்பர். சிவபிரகாசத்துல சொல்றார், ஆகமலம் 5 என்பர். 5 மலம்: ஆணவம், கண்மம், மாயை, திரோதாயி, மாயேயம். இந்த 5 மலங்களை நீக்குவதற்காக விநாயகப் பெருமான் திருவடியை வணங்கி இந்த நூலை படிக்கிறோங்கிற. நூலை படிச்சா நமக்கு என்ன ஆகணும்? மலம் நீங்கணும், மலம் நீங்கணும். அதுக்காக விநாயகப் பெருமான் என்ன செய்யறாருங்க? வணங்குறோம். அந்த விநாயகப் பெருமானுக்கு 5 அடை, 5 அடை, 5 மலத்துக்கு 5 அடை சொல்றாரு. என்னதுங்க? திண்மதம் சேர். திண்மதம் சேர் என்னதுங்க? வலிமையான மதம். யானைக்கு மதம் இருக்கா இல்லையா? யானைக்கு மதம் பிடிக்கும். இந்த விநாயகருக்கு ஒரு மதம் இருக்குது. என்னது? ஞானமாகிய மதம். ஞானமாகிய மதம் பெருமானுக்கு உண்டு. யார்? விநாயகப் பெருமானுக்கு. திண்மதம் சேர் அந்தி நிறத்து. அந்தி நிறம்னா என்னதுங்க? மாலை நேர அந்த மேகம் செக்கச்செவேர்னு இருக்கும். விநாயகப் பெருமான் எப்படி இருப்பாரு? செக்கச்செவேர்னு இருப்பார். விநாயகப் பெருமான வேற வண்ணத்தில் வரையக்கூடாது, சிவபெருமானையும் வேற நேரத்தில் வரையவே கூடாது. நீங்க வடநாட்டுல இருக்கிற போதுதான் அந்த என்னது ப்ளூ கலர்ல வரைய, நீல நிறத்துல பெருமானை வரைகிறது. எந்த இடத்துலையும் சைவ சித்தாந்திகள் சிவபெருமானை ப்ளூ கலர்ல நீல நிறத்துல வரைஞ்ச படத்தை நம்ம வாங்கக்கூடாது. நம்ம நூல்கள்லாம் பெருமானை என்ன சொல்லுது? என்னன்னு சொல்லுது? பொன்னார் மேனியனே, பொன்னார் மேனியனே. பெருமான் பொன்னிற வண்ணமுடையவன். விநாயகப் பெருமான் பொன்னிற வண்ணமுடையவன் தான். வடநாட்டுல உருத்திரன் அப்படி வரைகிற வழக்கம் உண்டு. நமக்கு உருத்திரன் வேறு, சிவம் வேறு.
உருத்திரன் வேறு, சிவம் வேறு. அதனால எந்த இடத்துலையும் பெருமான வரைஞ்சோம்னா, ஒரு படம் வாங்கினோம்னா நீல நிறத்தில் இருக்கிற மாதிரி படம் வரைவது நமக்கு முரண்பட்டது. சொல்லுங்க. தெரியாதவங்க போடுறாங்க, தெரியாதவங்க போடுறாங்க. நம்ம அதை பார்த்தா அதை என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. நமக்கு முரண்பாடு. நீல நிறம் நமக்கு பெருமானுடைய நிறம் அது அல்ல. எது நீல நிறம் அல்ல, அது விநாயகர் பெருமான் அதேதான். அந்தி நிறத்து தந்தி முகத்து, தந்தி முகம்னா என்னது, யானை முகம், யானை முகம். அந்தி நிறத்து தந்தி முகத்து தொந்தி வயிற்று. இதுக்கெல்லாம் விளக்க வேண்டியது இல்லை, தொந்தி வயிறு. சரிங்களா? அது ஐங்கரன், 5 கரங்களை உடைய விநாயகப் பெருமானை பந்தம் அற. பந்தம் பற்று. என்ன பற்று? மேல சொன்ன 5 பற்று: ஆணவம், கண்மம், மாயை, திரோதாயி, மாயேயம் ஆகிய 5 மலங்களினுடைய பந்தம் அருமாறு என்ன செய்யணும்? புந்தியில் வைப்பான். புந்தி என்பதற்கு என்ன பேருங்க? அறிவு. விநாயகப் பெருமானை அறிவில வைக்கணும், அறிவுல வைக்கணும். காரணம், அறியாமை அறிவுல இருப்பதினால விநாயகரை எங்க வைக்கணும்? அறிவுல தான் வைக்கணும். இதற்கு ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்கல, மாபாடியத்துல கேட்கிறார். ஞானிகளும் விநாயக பெருமானை வணங்கணுமா? விநாயக பெருமானை வணங்குகிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன். எடுத்த காரியம் இனிது நிறைவேற. ஒரு காரியத்தை எடுத்தோம்னா தொடங்கின காரியம் முற்று பெறணும், சிறப்பா முடியணும்னா யாரை வணங்கணும்? விநாயக பெருமானால விக்னேஸ்வரன், விக்னங்களை நீக்குபவன். விக்னம்னா குற்றம், குற்றங்களை நீக்குவதனால அவனுக்கு என்ன பேரு? விக்னேஸ்வரன். வி நாயகன், நாயகன்னா தலைவன், மேலான நாயகன். வி என்பதற்கு மேலான, மேலான நாயகன் என்பதனால அவனுக்கு என்ன பேரு? விநாயகன். சரி, நமக்கெல்லாம் ஓகே, நம்ம எடுத்த காரியத்தை முடிக்கணும்னு யாரை வணங்கணும்? விநாயகப் பெருமான வணங்கணும். ஞானிகள் எல்லாம், சீவன் முத்தர்கள் எல்லாம் விநாயகப் பெருமான வணங்கணுமா? அவர்களுக்கு இடையூறு வருமா? இடையூறு வருமா? நமக்கு வரும், பெரியோர்களுக்கு வருமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு விடை சொல்றார். எதுல? சிவஞான மாபாடியத்துல சிவஞான முனிவர் சொல்றார். 3 காரணத்துக்காக பெரியோர்கள் விநாயகரை வணங்குறாங்க. முதல் காரணம் மரபு காக்கும் பொருட்டு. மரபு காக்கும் பொருட்டு. மரபுனா என்னதுங்க? ஒரு நூல் செஞ்சா விநாயகர் காப்பு செஞ்சுதான் நூல் செய்யணும், இது ஒரு மரபு. இப்ப ஆசிரியர் நூலுக்கு காப்பு செய்யாம செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கங்க, மாணவன் என்ன செய்வான்? எங்க ஆசிரியரே காப்பெல்லாம் செய்யல, ஆனால் நானும் செய்ய மாட்டேன்னு என்ன செஞ்சிருவான்? விட்டுருவான். அப்போ காலங்காலமா வருகிற போது அந்த வழக்கம் ஒளிஞ்சு போகும். அப்ப என்ன செய்யணும்? மாணவர்களுக்கு மரபை காட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆசிரியருக்கு இருக்கு. அதனால அவரு என்ன செய்யறாரு? காப்பு செய்யுள் செய்து நூல் செய்கிறார். மரபு காக்கும் பொருட்டு, மரபு காக்கும் பொருட்டு விநாயகப் பெருமானை வணங்கினார். 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒன்னும் இடைஞ்சல் வராது, நமக்கு வருமா? வராதா? எப்போ எடுத்து உண்மை விளக்கத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. வீட்டுக்கு போய் புத்தகத்தை பிரிச்சு, அப்பா என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பிரிச்சு வச்சீங்கன்னா என்னென்ன இடைஞ்சல் இருக்குதோ அத்தனை இடைஞ்சல் வரும். எல்லா இடைஞ்சலும் வரும். ஏன் வருது? வினை. நம்ம வினை வயப்பட்டு இருப்பதினால ஞான நூலை எடுத்தோம்னா அவ்வளவு சுலபமா படிக்க முடியாது. நீங்க அதை வச்சுட்டு டிவி ஆன் பண்ணுங்க, ஒருத்தனும் வரமாட்டான். போன் வராது, ஒருத்தனும் வரமாட்டான். 5 மணி நேரம் ஆனாலும் ஆகான்னு டிவி பார்த்துட்டு இருக்கலாம். இதே உண்மை விளக்கத்தை பிரிச்சோம்னா வரிசையா போன் வரும். எங்கேயோ இருந்துகிட்டு கூப்பிட்டு, என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? நல்லா இருக்கிறையா? அம்மா என்ன பண்றாங்க? மாப்பிள்ளை என்ன பண்றாரு? அடுத்த வாரம் எங்க போற? போன வாரம் எங்க போன? எல்லா கதையும் பேசுவான். எப்படா வைப்பான்னு இருக்கு, வைக்க மாட்டான். எதுக்கு? வினை எது வழியா வருது? போன் வழியா வருது. அப்பாடான்னு 1/2 மணி நேரம் பேசிட்டு வச்சுட்டா பக்கத்து வீட்டுக்காரர் வருவார், நேரா வருவார். இந்த புத்தகத்தை வைக்கிற வரைக்கும் நம்மள என்ன செய்ய மாட்டாங்க? பாடி கொடுப்போம். ஏன்னா அவ்வளவு வலிய வினை நாம் செய்து இருக்கிறோம்.
வலிய வினை செய்திருக்கிறோம். அப்ப நமக்கு எடுக்கும் போத விநாயகப் பெருமானே எந்த தொந்தரவும் படிக்கிற வரைக்கும் எனக்கு வரக்கூடாது, நூல் படிப்பதற்கு எனக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது என்று என்ன செய்யணும்? நாம் மாணவர்கள் நூலை படிக்கிற போது இடையூறு வாராது இருக்கும் பொருட்டு காப்பு செய்யுள் செய்திருக்கிறார், காப்பு செய்யுள் செய்திருக்கிறார். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நூல்கள் இலக்கண நூலாக இருந்தாலும் சரி, இலக்கிய நூலாக இருந்தாலும் சரி, விநாயகப் பெருமான் என்ன செய்யணும்? வணங்கியே தீரணும். அது ஒரு இலக்கணம். அதற்காக என்ன செய்திருக்கிறாரு? காப்பு செய்யுள் செய்திருக்கிறார். எனவே விநாயகப் பெருமானை வணங்குதல் என்பது ஒரு அடிப்படையான ஒழுக்கம். நாமளே என்ன செய்யணும்? எந்த நூல் படிச்சாலும், திருமுறை படிச்சாலும் சரி, சாத்திரம் படிச்சாலும் சரி, விநாயகப் பெருமானை வணங்கி பெருமானை இடையூறு வாராது என்னை காக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்யணும். ஏன்னா திருவருள் தான் நம்ம நூலை படிக்க வைக்கும். நான் நினைச்சாலோ நீங்க நினைச்சாலோ என்ன செய்ய முடியாது, நூலை படிச்சிட முடியாது. திருவருள் சம்மதம் இருந்தாதான் நூல் படிக்க முடியும். குறிப்பா சாத்திர நூல், குறிப்பா சாத்திர நூல். என்ன இடையூறு வரும்? செல்போனும் வரல, பக்கத்துல இருந்து இடைஞ்சல் வரல, அதை விட ஒரு பெரிய இடைஞ்சல் வரும். என்னது? நல்லா வரும். புத்தகத்தை எடுத்த உடனே அப்படி வரும் தூக்கம். அது என்னது? வினைதான். அதுவும் வினைதான். என்னமோ தெரியலீங்க, எனக்கு நைட்ல தூக்கம் வரலையே, நாங்க எதை எடுத்து படிப்போம்? சாத்திர நூல் எடுத்து படிச்சா தூக்கம் சூப்பரா வருங்க அப்படின்னு சொன்னோம்னா உண்மை அதுதான், உண்மை அதுதான். ஆனா அந்த நேரத்தில் நம்ம என்ன நினைச்சுக்கணும்? நம்ம வலிய வினை, வலிய வினை. ஞான நூல்களை படிக்கிற போது என்ன வரல, என்ன வரணும்? என்ன வரணும்? கண்ணீர் வரணும். நூல் படிச்சா கண்ணீர் வரணும். நமக்கு என்ன வருது? தூக்கம் தான் வருது. அப்படின்னா நம்ம எங்க இருக்க வேண்டிய ஆளு எப்படி இருக்கிறோம் பாருங்க. அத்தனையும் வினைதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. எனவே அந்த வகையில நாமும் இந்த நூல் துவங்கி இப்ப இன்னைக்கு துவங்குகிறோம். 2 வருடம் இந்த பாடம் நமக்கு போகணும். பல்வேறு இடைஞ்சலுக்கு நடுவுல என்ன செய்யணும்? இடைவிடாது வரணும். எத்தனை வகுப்பு இருந்தாலும், பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன ஆனாலும் இந்த செய்தியை நாம் கேட்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை யார் கொடுக்கணும்? பெருமான் கொடுக்கணும். உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம நீங்களும் வரணும், எனக்கு இடைஞ்சல் இல்லாம நானும் வரணும், இல்லையா? அது திருவருள் சம்மதம் இருந்தாதான் அது நிகழும், இல்லைன்னா நிகழாது. அந்த வகையில இந்த இனிய நேரத்துல விநாயகப் பெருமான் திருவடியை நீள நினைந்து நாம நூலுக்குள்ள போகலாம். இப்ப முதல் பாடல், இப்ப காப்பு செய்யுள் எண்ணிக்கையில வராது. முதல் பாடல் இப்ப பார்ப்பதுதான். இது குருநாதருடைய வணக்கம், குருநாதருடைய வணக்கம். ஏன்னா ஆசிரியர்கிட்ட கேள்வி எப்படி கேட்கணும், கேள்வி எப்படி கேட்கணும்னு அழகா, ஏன்னா இத நம்ம கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. நம்ம எப்படி கேள்வி கேட்கணும், ஆசிரியர்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஆசிரியர் பெருமகனார் மணவாசம் கடந்தார் இந்த நூலை அழகா சொல்றார். பாடல் பாருங்க. முதல் பாடல், பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணெய் வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டு அருள். குருநாதர் எனக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. என்ன செய்யறாரு? பொய் காட்டி பொய் அகற்றி மெய் காட்டி மெய்யை கூட்டி. முதல்ல என்ன செய்யறாரு? பொய் இது என்று காட்டுகிறார், பொய் இது என்று காட்டுகிறார். அப்புறம் என்ன செய்யறாரு? அது கூட சேராத, அது கூட சேராத என்று என்ன செய்யறாருங்க? பொய்யிலிருந்து நம்மை நீக்குகிறார். அப்புறம் இதுதான் மெய் என்று காட்டுகிறார், மெய்யோடு நம்மை கூட்டுகிறார். பொய்யை காட்டி பொய்யை நீக்குகிறார், மெய்யை காட்டி மெய்யை கூட்டுகிறார். இந்த 2 உபகாரம் யார் செய்யறா? குருநாதன் நமக்கு செய்கிற உபகாரம், குருநாதன் நமக்கு செய்கிற உபகாரம். சைவ சித்தாந்தத்துல இத ரொம்ப எளிமையா பாச நீக்கம் சிவப்பேர், பாச நீக்கம்
சிவப்பேர். முத்தி நிலையை எளிமையா சொல்ற இடம். பாச நீக்கமும் சிவப்பேர். பாசம் நீங்கணும், சிவத்தோடு கூடணும். சிவத்தோடு கூடணும். பொய் காட்டி. பொய் காட்டி. பொய் காட்டி என்பதற்கு முதல்ல முப்பொருள் இயல்பு இதெல்லாம் நடத்தினதான் அப்படியே தொட்டு காட்டுறேன். பதி பசு பாசம். இந்த பதி பசு பாசம் என்ற மூன்றுல பதிப்பொருள் என்னதுங்க? அறிவு பொருள், தானே அறிகிற சித்து பொருள், தானே அறியும். பசு அறிவித்தால் அறியும் சித்து பொருள். சித்து பொருள் தான், ஆனா என்ன செய்யும்? அறிவித்தால் அறிவது. பாசம் அறிவித்தால் அறியாத சடப்பொருள். அப்ப சித்து பொருள் ஒன்று, அறிவித்தால் அறிகிற சித்து பொருள் ஒன்று, அறிவித்தாலும் அறியாத சடப்பொருள் ஒன்று. மூணு பொருள் இருக்கு. இதெல்லாம் நடத்தினது தான். இந்த மூன்றிலே பாசம் எது அப்படின்னு கேட்டா, சடமாகிய ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்றும் சடப்பொருள். பொய் பொருள். பொய் பொருள். பொய் என்பதற்கு நாம பொதுவா பொய்ன்னு என்ன சொல்லுவோம்? எது பொய்? இல்லாதத இருக்கிறதுனோ, இருக்கிறத இல்லைன்னு சொன்னோம், அதுக்கு பொய்ன்னு சொல்றோம். அப்படித்தானே? இப்ப வந்துட்டார ஐயானா, வராதால வந்துட்டாருன்னு சொன்னாலும் பொய், வந்தால வரலன்னு சொன்னாலும் பொய். அப்போ உண்மையை மாற்றி கூறினால் அதற்கு பொய் என்று பெயர். இது உலகத்துல நாம சொல்லக்கூடிய பொய். தத்துவ ஞானத்துல பொய் என்பதற்கு என்ன பொருள்? மாறக்கூடியது பொய். மாறக்கூடியது பொய், மாறாதது மெய். இப்ப உண்மை பொய் இல்லைங்க, மாறக்கூடியது மாறாதது. மாறாதது மெய், மாறக்கூடியது பொய். எதெல்லாம் மாறுமோ அதெல்லாம் பொய் பொருள். எதெல்லாம் மாறுமோ அதெல்லாம் பொய் பொருள். மாறாத பொருள் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். எது? பதிப்பொருள் தான் மாறாது. நேற்று எப்படி இருந்துச்சோ இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு, நாளைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆன்மா மாறக்கூடியதா மாறாததா? மாறக்கூடியது. ஏன்? எது வரைக்கும் மாறக்கூடியது தெரியுமா? பாசத்தோட கூடி இருக்கிற வரைக்கும் மாறும். பாசத்தோடு கூடி இருந்தா மாறும். இப்ப நாம எல்லாம் மாறுறோமா? மாறுறது இல்லையா? மாறுறோம். ஏன் மாறுறோம்? பாசத்தோட கூடி இருக்கிறோம். கருவிகளோட கூடி இருந்தா நம் நிலை மாறும். நாம் ஏற்கனவே சொன்னதான், காலையில ஒரு மாதிரி இருப்போம், மதியானம் ஒரு மாதிரி இருப்போம், இரவு ஒரு மாதிரி இருப்போம். ஏன்? கருவி சார்பு. கருவி சார்பு. இப்ப நமக்கு அறிவு விளங்கணும்னா தானா விளங்காது, ஹெல்ப் வேணும். எதனோட ஹெல்ப்? கருவிகள், ஞானேந்திரியங்களோட உதவி வேணும். அவரு நல்லா வேலை செஞ்சாருன்னா நமக்கு நல்லா புரியும். அவரு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு கருவி டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? விளங்காது. நாம கேட்கணும்னு நினைச்சாலும் கேட்க முடியாது. என்னதான் நினைச்சாலும் தண்ணி அப்படி கசக்கிட்டு இப்படி பார்த்தாலும் அவரு கொஞ்சம் கழிச்சு அப்படி போவார். ஏன்? கருவிகள் என்ன ஆகும்? அதுக்கு அந்த கருவி அப்படியே சோர்வடையும். எப்பவுமே ஒரே நிலைத்த தன்மையில இருக்காது. அப்போ பொய் என்பதற்கு மாறக்கூடியது, மெய் என்பதற்கு மாறாதது என்பது பொருள். பொய் மெய் என்பதற்கு உலகத்துல நாம சொல்ற பொருள் இல்லை. அதனால ஞாபகம் வச்சுங்க. அப்போ குருநாதன் என்ன செய்யறாரு அப்படின்னா, முதல்ல எது பொய் என்று காட்டுகிறார். பொய் என்று காட்டுகிறார். பொய் என்பது ஆணவம் பொய், கண்மம் பொய், மாயை பொய். மாயை என்று சொல்லுகிற போது நாம இப்ப சொன்னலையே 36 தத்துவங்கள். தத்துவங்களிலான தனு கரண புவன போகம். தனு மாறுமா? மாறாதா? உடம்பு மாறும், கரணம் மாறும், புவனம் மாறும், போகம் மாறும். இந்த சடப்பொருளின் சார்பினாலே நாம் அனுபவிக்கிற எல்லாமே மாறக்கூடியது. மாறாதது எது?
பதிப்பொருளோடு பெறுகிற அனுபவம் மாறாது. பதிப்பொருளோட அனுபவம் பெற்றா நமக்கு என்ன வராது? மாறாத நிலை வரும். நாவுக்கரசு பெருமானுடைய தாண்டகத்துல பாத்தீங்கன்னா தெரியும். என்னது? என் குணத்தில் உள்ளோமே. என்ன சொல்றாரு? என் குணத்தில் உள்ளோமே. எனக்கு 8 குணம் வந்துருச்சுங்கிறார். 8 குணம் யாருடையது? பெருமானுக்கு தான் 8 குணம். அந்த 8 குணத்துல இருப்பதினால என்னதுங்க? எனக்கு எதை பற்றியும் நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறிவோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை. இத்தனை எதனால? தாமார்க்கும் குடியல்லா சங்கரன் நச்சங்கவன் குளையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலச் சேவடியினையே குறிக்கணும். கொய்மலச் சேவடியை குறுகியதுனால நாமார்க்கும் குடியல்லோம். கொய்மலச் சேவடியை குறுகினதுனால நமனை அஞ்சோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம். எனவே இறைவனுடைய சார்பினால ஆன்மாவுக்கு மாறாத நிலை வரும். உலக சார்பு கருவி சார்புல என்ன வரும்? மாறுகிற நிலை வரும். அதான் இங்க சொல்றாரு. முதல்ல என் குருநாதர் என்ன செஞ்சாரு? பொய்யை காட்டினார். பொய்யை காட்டினார். அது பொய் காட்டுதல் என்பதுதான் இப்ப நம்ம ஆணவம்னா என்ன, மாயினா என்ன, கண்மம்னா என்ன அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் என்னது? பொய்யை காட்டுவது. பொய்யை காட்டுவது. காட்டினா மட்டும் போதுமா? வேண்டாயா? இந்த சார்பு நமக்கு வேண்டாம். விட வேண்டியது இது. உலகம் அனுபவ பொருள் அல்ல. உலகம் ஒவ்வொருத்து விட வேண்டிய பொருள். உலகம் ஒருத்து விட வேண்டிய பொருள் என்று என் குருநாதன் என்ன செஞ்சாருங்க? உலக போகத்திலே இருந்து என்னை நீக்கினான்கிறார். யாருக்கு யார் செய்யறா? மனவாசம் கடந்தாருக்கு மெய்கண்டார் செஞ்சிட்டாரு. பொய்யை காட்டினார், பொய்யை நீக்கினார். பொய் காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். போதம். போதம் என்னது? போதம். போதம் போகம் இல்லை, போகம் வேற. இது என்னது? போதம் அறிவு. போதம் என்பதற்கு அறிவு. ஆனந்தம் இன்பம். இறைவன் அறிவினால் நுகரப்படும் பொருளே அன்றி உலகம் போல உடலினால் அனுபவிக்கிற பொருள் இல்லை. உலகத்தை நாம் எப்படி அனுபவிப்போம்? உடம்பால அனுபவிப்போம். இனிப்பு சாப்பிடுவோம், நல்ல பாட்டு கேட்போம், ஏசி போட்டால் நல்ல சில்லுன்னு காத்து வருது. இந்த ஞானேந்திரிங்க 5 நாள் எதை அனுபவிக்கிறோம்? உலகத்தை அனுபவிக்கிறோமா இல்லையா? இறைவனை இவற்றினால் அனுபவிக்க முடியாது. கருவிகளினாலே இறைவனை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்க முடியாது. அப்ப அவனை எப்படி அனுபவிக்கலாம்? அறிவினாலதான் அவன் அறிவுக்குத்தான் அனுபவ பொருள், காட்சி பொருள் அல்ல. காட்டு காட்டுங்கிறான். எதை? கடவுளை காட்டியா அப்படின்னு கேக்குறானா இல்லையா? யாரு கேக்குறா? கடவுள் இல்லைன்னு சொல்றவன் கேக்குறான். ஐயோ, கடவுளை கண்ணுல காட்ட முடியாதியா? கண்ணுல காட்ட முடியாது. சரி, கண்ணுல காட்டலன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். கண்ணுல காட்டலன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றானா இல்லையா? அப்படிதானே கேக்குறான் இன்னைக்கு. கடவுள் மறுப்பாளர் என்ன சொல்றான்? கடவுளை பார்த்திருக்கிறியா, கண்ணால பார்த்திருக்கிறியான்னு கேக்குறானா இல்லையா? அப்ப கண்ணுல காண முடியாத பொருள் இல்பொருள் என்று சொன்னால், இல்பொருள் என்று சொன்னால் நீ முதல்ல சுவாசிக்கிறிய இந்த காத்து, இத கண்ணால பார்த்திருக்கிறியா? பார்த்திருக்கிறியா? இல்ல. அப்ப காத்து இல்லையா? உடம்புக்குள்ள உயிர் இருக்கா இல்லையா? உயிர் கண்ணால பார்த்திருக்கிறியா? இல்ல. அப்ப உயிர் இல்லையா? இப்போ கண்ணுக்கு புலப்படாத பொருள்களும் உண்டு.
கண்ணுக்கு புலப்படாத பொருள்களும் உண்டு. இப்போ பிராணன் சொல்லக்கூடிய அந்த உயிர் காற்றை காண முடியாது. உயிர் காற்றை இடமாக கொண்டு அனுபவிக்கிற உயிரை காண முடியாது. உயிருக்குள்ள இருக்கிற சிவத்தை எங்க போய் காண்பது? உயிருக்குள்ள இருக்கிற சிவத்தை காண முடியுமா? அப்ப என்ன, அவன் காட்சி பொருள் அல்ல. சிவபெருமான் காட்சி பொருள் அல்ல. அவன் யாரு? அனுபவ பொருள். அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? அறிவினால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அறிவினால் அன்றி வேறு ஞானேந்திரியங்களினால இறைவனை நம்மால் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்போ இப்ப ஞானேந்திரியங்களினாலே இறைவனை அனுபவிச்சோம்னா அதுல ஒரு தர்க்க ரீதியா ஒரு சிக்கல் இருக்கு. என்ன தெரியுமா? கண்ணால கண்டாலோ காதால கேட்டாலோ, இந்த 5 இந்திரியம் இருக்கா இல்லையா, ஞானேந்திரியம், இந்த 5 இந்திரியத்தினாலே இறைவன் அறியப்பட்டால் அவன் தோன்றி நின்று அழிவான். இது ஒரு லாஜிக். என்னது? கருவிகளினாலே அறியப்படுகிற பொருள் யாவும் தோன்றி நின்று அழியும். பார்த்தாலும் சரி, கேட்டாலும் சரி, நுகர்ந்தாலும் சரி, சுவைச்சாலும் சரி, நீங்க இந்த 5 விடயங்களினால, இது ஞானேந்திரிய 5னால ஒரு பொருளை அனுபவிச்சீங்கன்னா அந்த பொருள் என்ன பொருள்? அசத்து பொருள். தோன்றி நின்று அழியும். தோன்றி நின்று அழியும். இதுதான் அடிப்படையான லாஜிக். நீங்க சொல்லி நினைச்சு பாருங்க, இந்த 5 நாள் அனுபவிக்கிற பொருள், அதாவது அழியாத பொருள் ஒன்று சொல்லுங்க. 5 நாள் அனுபவிக்கணும், அது அழியாதது நித்த பொருள் ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப எளிமையா, மாயினா என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையா ஒரு கிராமத்து பழமொழி உண்டு. என்ன தெரியுங்களா? கண்டது உண்டது மலம், உண்டது மலம், கண்டது மாயை. மாயினா என்னன்னா உண்டது மலம், கண்டது மாயை. அப்படின்னு என்னங்க? எப்படி நீ சாப்பிட்டது மலமா வரும் என்பது உறுதியோ அதுபோல நீ கண்ணால் கண்ட பொருள் எல்லாம் மாயை தான். உன் கண்ணுக்கு தெரியுதாயா? தெரியுது, அதுதான் மாயை. நீ எதெல்லாம் பார்க்கறியோ அதெல்லாம் என்னது? மாயாகாரியம் தான். கண்ணால காண்கிற பொருள் எல்லாம் என்னது? மாயாகாரியம். எல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும், தோன்றி நின்று ஒடுங்கும். கடவுளை காட்ட முடியாது, கடவுளை காட்ட முடியாது. எதனால? இந்த ஞானேந்திரியங்களினாலே கடவுளை காட்டவும் முடியாது, காணவும் முடியாது. அப்போ அந்த பெருமான் யாருங்க? போத ஆனந்த பொருள். போத ஆனந்த பொருள், அறிவினால் அனுபவிக்கக்கூடிய ஆனந்த பொருள் தான் சிவம். சிவத்தை நீங்க என்ன செய்யலாம்? அறிவினால அனுபவிக்கலாம். நீங்க மற்றது மாதிரி எடுத்து காட்டலாம் முடியாது. பாரு, சிவம் என்கிட்ட வந்துட்டாரு அப்படின்னு நீங்க என்ன செய்ய முடியாது, யாருக்கும் காட்ட முடியாது. என்னுடைய அனுபவம் எனக்கு, உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு. உங்க அறிவுல எவ்வளவு அறியாம நீங்கி இருக்கிறதோ அவ்வளவு சிவத்தை நீங்க என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். மற்றபடி எனக்கு சிவம் வந்துருச்சு தெரியுமா, நான் காட்டட்டுமா, நான் சிவத்தை காட்டுகிறேன்னு யாராவது சொன்னா 2 ஸ்டெப் பின்னாடி போயிடுங்க. ஓ, இது நமக்கு ஆவாது. சிவத்தை என்ன செய்ய முடியாது? யாராலும் காட்ட முடியாது, யாராலும் காட்ட முடியாது. அப்போ அந்தந்த உயிர் செய்கிற தவத்தின் அடிப்படையில சிவம் அவர் அறிவுல விளங்கும். அறிவுல அனுபவிக்கக்கூடிய பொருளை அன்றி காட்சி பொருள் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவனை காட்சி பொருளாக கருதக்கூடாது. அதனாலதான் போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய் கண்டாய். மெய்யை காட்டினார். எதை காட்டினாரா? மெய்யை காட்டினார். யாருக்கு காட்டினாரு? மணவாசம் கடந்தாருக்கு காட்டினார். மணவாசம் கடந்தாருக்கு காட்டினவர் யாரு? மெய் கண்டார். இப்பதான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு, காட்டுதல் என்பது அவர் அறிவில் அவர் கண்டார். அவர் அறிவில் அவரு கண்டார். யாரு கண்டார்? மணவாசகம் கடந்தார், தன் அறிவில சிவத்தை கண்டார். காட்டினவர் யாரு? மெய்கண்டார். மெய்கண்டார் யார் அறிவுல காட்டினாரு?
அவர் அறிவுல காட்டினார். அவர் எங்கேயே போய் காட்டினார்? அறிவில் இருக்கிற அறியாமை நீங்குவதற்கான உபகாரத்தை சொன்னவர் மெய்கண்டார். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உனக்கு என்னாகும்? அறியாமை நீங்குமையா, உனக்கு அறிவுல இந்தந்த அனுபவங்கள் நிகழும் என்று அதற்குரிய உபாயங்களை சொல்லி தீக்கையை செய்து அஞ்செழுத்த உபதேசமா கொடுத்து கூடவே நின்று. குருநாதனுடைய வேலை என்னதுன்னா கைலாயம் வரைக்கும் நம்ம கூட வர்றதான் யாருடைய வேலை? குருநாதன் வேலை. நம்மள போய் கதவை திறந்து உள்ள சாத்திர வரைக்கும் குருநாதனுடைய உபகாரம் நமக்கு வேண்டும். குருநாதன் உபகாரம் இல்லாம சிவத்தை நம்மால் பெறவே முடியாது. பிற சமயங்கள்லாம் என்ன சொல்லுதோ, சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது குருநாத திருவடியை பற்றாம சிவத்தை நம்மால பற்றவே முடியாது. சிவத்தை காணுகிற இடம் 3. சிவத்தை காணுகிற இடம் 3. 1 குருநாதனுடைய திருவடி. குருநாதருடைய திருவடி நமக்கு என்னவா தெரியணும்? சிவமா தெரியணும். மற்றொன்று திருக்கோயிலில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி. மற்றொன்று அடியாருடைய திருவேடம். இதுல முதல்ல வருவது எங்கன்னா, நமக்கு சிவலிங்க திருமேனியில சிவபெருமான் பொது வகையால் காட்சிப்படுவார். பொது வகையால் காட்சிப்பட நம்ம போறோம், திருவண்ணாமலை போறோம், சில்லை போறோம், திருவாரூர் போறோம், அங்க இருக்கிற பெருமானை தரிசிக்கிறோம், பாடுகிறோம், ஆடுகிறோம். அப்ப அந்த பெருமான் நமக்கு காட்டுகிற காட்சி என்பது பொது. நாம் வணங்குவது அங்க மூர்த்தி. அங்க வணங்குவது மூர்த்தியை வணங்குகிறோம். குருநாதரை வணங்கி குருநாதர் உபதேசம் பெற்ற பிறகு அவர் காட்ட காணுகிற போது அதே லிங்க திருமேனியில மூர்த்திமான் தரிசனப்படுவார். மூர்த்திமான் தரிசனப்படுவார். அப்போ இந்த சிவலிங்க திருமேனியவே முதல்ல பார்க்கிற காட்சி பொது. குருநாதரை பெற்ற பிறகு பாண்கிறது சிறப்பு. ஏன்னா அதற்கு முன்னாடி என்ன நிகழ்கிறது? நம்முடைய ஆன்மார்த்த பூசையில பெருமான நாள்தோறும் பூசித்து 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 அவனை கண்டு அதே பெருமான அங்க பார்க்கிறது. இங்க கண்ட பெருமான அங்க காண்பது. இந்த அறிவுல கண்ட பெருமான அங்க பார்க்கிற போது தரிசனம் எங்க நிகழணும்? அறிவுல நிகழும். கண்ணால பார்ப்பது தரிசனம் அல்ல, அறிவினால் பார்ப்பது தான் தரிசனம். அப்ப அதெல்லாம் இல்லையான்னு கேட்டா அதெல்லாம் படிநிலை. முதல்ல பொதுவா அப்படி வரும். அப்படி இருந்துதான் ஆன்மா இப்படி வரும். அப்போ அடுத்த நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வேடத்தை பார்க்கிற போதெல்லாம் யாரு அது பெருமான் தெரியும். இந்த நூலை முடிக்கும் போது அப்படிதான் முடிக்கிறார். 53வது பாட்டுல கொண்டு வந்து வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? குரு லிங்க வேடம் என கொண்டார் கருவொன்றி நின்றார்கள் காணர். 3 இடத்துல சிவத்தை பார்த்துட்டா மேல பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த நூலை முடிக்கிறார். எல்லா நூலும் இப்படிதான் முடியும். எந்த நூலை எடுத்தீங்கன்னாலும் பெருமானை எங்க பார்க்கணும்? குருநாதத்தை பார்க்கணும், லிங்க திருமேனியில பார்க்கணும், அடியார் வேடத்துல பார்க்கணும். 3லையும் எப்படி பார்க்கணும்? ஒரே மாதிரி பார்க்கணும். 3ஐயும் ஒரே மாதிரி பார்க்கிற தன்மை நமக்கு வந்துட்டா மேல பிறப்பு இல்லை, மேல பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்றது ரொம்ப ஈஸி. வருமான்னு கேட்டா கஷ்டம்தான். எப்ப வருதோ அப்போ, எப்ப வருதோ அப்ப. எனவே போதானந்த பொருளாம் மெய்காற்று மெய்கண்டாய் விண்ணப்பம் எனக்கு குருநாதர் பெருமானே திருவடிக்கு ஒரு விண்ணப்பம். நாவுக்கரசு பெருமான் சொல்ற மாதிரி பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். குருநாதா ஒரு விண்ணப்பம் உங்க திருவடிக்கு. என்னதுங்க? இவர் மெய் கண்டவர். மெய் கண்டவர் தான் மெய்ய காட்ட முடியும். நாமெல்லாம் யாரு? பொய்ய கண்டவங்க. பொய்ய பார்த்திருக்கிறோம். இப்ப நமக்கெல்லாம் என்ன நிகழ்ந்திருக்கிறது? பொய் இது என்று தெரிந்திருக்கிறது. பொய் இது என்று தெரியுமா தெரியாதா? உலகம் பொய் தெரியும், ஆனா விட்டுட்டுமா? அப்ப தத்துவ ரூபம், அதுக்கு தசகாரியம்னு சொல்லுவோம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம் என்ன நடக்கல? தத்துவ சுத்தி நடக்கல. தத்துவ சுத்தினா என்னதுங்க? விட வேண்டியத விடுறது. நம்ம விட வேண்டியதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், என்ன விடல. அப்ப நமக்கு ரூபம் நடந்துருச்சு, தரிசனம் நிகழ்ந்துருச்சு, சுத்தி இன்னும் நிகழல. அது 10 சொல்லுவோம், அது பின்னாடி பார்த்துக்குவோம். எனவே மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா. பொய்காட்டா மெய்யா. குருநாதன் ஒருபோது எதை காட்ட மாட்டான்? பொய்ய காட்ட மாட்டான்.
பொய்ய காட்ட மாட்டான். பொய் காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா. திருவெண்ணெய்நல்லூரிலே திருவதாரம் செய்த வித்தகன். வித்தகன் யாருங்க? சதுரப்பாடு. சதுரப்பாடு. வித்தகன் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். எங்க? தடுத்தாட்கொண்ட புராணத்துல பெருமான் சுந்தரத்தை வந்து நிக்கிறார். நம்பி யாரு ஒருத்த அடிமை என்னது? ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாதல் இந்த மாநிலத்தில் காணும் என் சொன்னா ஐயர். எல்லாம் பயங்கரமா ஆர்கியூ பண்றாரு. எங்க? வழக்காடு மன்றத்துல. சாமி வித்தகம் பேச வேண்டாம், சும்மா அது இது பேசிட்டு இருக்காது, பணி செய்ய வேண்டும். அதுக்கு அவருக்கு இல்ல, நமக்கு தான். என்னது? சும்மா அது இதையும் பேசாதையா, இட்ட பணி செய்க, இட்ட பணி செய்க. அதுதான் இங்க வித்தகம் என்பதற்கு சதுரப்பாடுன்னு பேரு. குருநாதர் என்ன சொல்றாருங்க? அந்த திருவெண்ணை வித்தகா சுத்த வினா. சுத்த வினா. சுத்த வினா என்னது? வினால என்னங்க சுத்த வினா இருக்கு? அப்ப அசுத்த வினான்னு ஒண்ணு இருக்கா? வினால சுத்த வினா அசுத்த வினான் இருக்கா? அப்படின்னா சுத்தம் பெறுவதற்கான வினா. சுத்தம் பெறுவதற்கான வினா. சுத்தம் என்பது என்னது? முத்தி நிலை. கேவலம் சகலம் சுத்தம்னு சொன்னோமா இல்லையா? அப்ப சுத்த நிலைக்கு பெறணும்னா இந்த வினாக்களும் இதற்கான விடைகளும் இதற்கான அனுபவங்களும் நிகழ்ந்தால் நம்ம எங்க போயிடலாம்? திருவடிக்கு போகலாம். அதனால இந்த வினாக்களுக்கு என்ன பேருங்க? சுத்த வினா. ஐயா நீதான் கேட்டு அருள். குருநாதன் கேட்டாலே அருள் தான், பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என்னது? குருநாதர்கிட்ட போய் நம்ம விண்ணப்பத்தை சொல்லிட்டாவே யாருக்கு? பெருமானுக்கு போயிடும். அதனால தோடுடைய செவியன் பாடுகிற போது நமக்கு சொல்றாரு. என்னதுங்க? ஏன் தோடுடைய செவியன் என்று எடுத்து பாடினார்? சேக்கிழார் பெருமான் சொல்ற திருச்செவியை சிறப்பித்து. ஏன்னா இவர் அழுதது எங்க போச்சான்? பெருமான் திருச்செவிக்கு தான் முதல்ல போச்சான். குளக்கரையில ஞானசம்பந்த பெருமான் அழுகிறார். அழுத குரல் பெருமான் எங்க போச்சு? செவியில தான் முதல்ல கேட்டாராம். அதனால எடுத்த உடனே தோடுடைய செவி என்ன திருச்செவியை சிறப்பித்து அப்படின்னு சேக்கிழார் பெருமான் சொல்றார். அப்போ இறைவன் கேட்பதும் குருநாதர் கேட்பதும் ஒண்ணு. அதுக்கு பதில் சொல்லணும் சொல்லலைங்கிறதா இல்ல, போய் சொல்லிட்டா பெருமானுக்கு போய் சேர்ந்துரும். குருநாதர்கிட்ட நம்ம விண்ணப்பத்தை சொல்லிட்டா யாருக்கு போயிரும்? பெருமானுக்கு போயிடும். அதனால கேட்டு அருள். குருநாதா என்னுடைய வினாக்களை நீங்க என்ன செய்யணும்? கேட்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறார். வினாக்களை சொல்றார் அடுத்த பாடல்ல.